Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலுக்காக. லாஸ்ட் டைம் நான் வந்து வெளியே விசிட் பண்ணப்போ பசங்களோட ஷூட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இந்த ஒன் மைக் வந்து பத்த மாட்டேதுனால டூயல் மைக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன பிராண்டுன்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போது இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற மைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரனாரோ அப்படின்ற ஒரு பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஆடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் டப்பிங்க்கு இருக்கட்டும், வெளியே எங்கன்னா பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த மைக்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைக்கில் இருக்க ஆடியோக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து அமேசானில் நான் பார்த்ததில் இந்த மைக் பார்த்திங்கன்னா நமக்கு 1999 ருபீஸ்க்கு வந்து இந்த மைக் வந்து அவைலபிள் இருக்குது. உள்ள கவரில் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவும் இல்லை, வெறும் இதுதான் இருக்குது. ஜஸ்ட் இங்கே வச்சுருவோம். இதுதான் பாக்ஸு. கம்ப்ளீட்டாக நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அமேசான்லேருந்து வரதில். எஸ். ஸோ போட்ரானிக்ஸில் நான் வாங்கியிருக்கிறது லாக் மேட் 3 அப்படின்ற இதான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் மைக்கு வரும், அண்ட் தென் ஒன்று ஆடியோ ரிசீவர் ஒன்று வரும். ஸோ இதுதான் அதில் இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது மேலே இருக்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போட்ரானிக்ஸ் அப்படின்னு அவங்களோட பிராண்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இது இருக்குது, அதுவும் இல்லாமல் மொபைல் ஆக்சசரிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, பிசி ஆக்சசரிஸ் இருக்குது, கார் ஆக்சசரிஸ் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2999 போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது 1999 தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேட்ரி டிஸ்பிளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மியூட் ஆப்ஷன் இருக்குது, ஆஃப் மோட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 மீட்டர்ஸ் லாங் வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிட்டாச்சபிள் மேக்னெட் கிளிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் அடிஷ்னலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 360 டிகிரியில் வந்து சவுண்ட் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பிராண்டோட மைக்ஸை நான் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் அடிஷ்னலாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து காம்பட்டபிலிட்டிக்காக வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளிப் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி நான் இதுக்கப்புறம் இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துக்கிறேன். இன்னும் எடிட்டிங் போனால் தான் தெரியும் எந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்றது. பட் மற்ற ரிவ்யூஸை பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயோடு வருது. நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு ஒரு ரிசீவரு ப்ளஸ் ஒரு 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலி நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பெருசாக அந்த சென்ஸ் நீங்கள் என்னோடய விரலில் பார்க்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த சைஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்னெட் கிளிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியல, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 4 ஃபீச்சர்ஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றதுக்காக, அண்ட் தென் வந்து மியூட் ஆப்ஷன், இது பண்ணியிருக்கோமா அப்படின்றது, இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ட்டு அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுக்கு மேலே ஒரு மைக்கோட க்ரில்லும் நமக்கு தெரியுது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சார்ஜிங், டைப் சி சார்ஜிங், இதுக்கான கேபிள் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தனியாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ அதுக்கு கீழே வந்து 2 கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸில் போடும்போதே இது வந்து டிஃபால்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கு. அதை தாண்டி பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தாண்டி வாரண்ட்டி கார்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றது படிக்கிறதுக்கும் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அப்படின்றதுக்கான மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு பின்னாடி ட்ரில்லிங் ஒர்க் போய்ட்டுருக்கு, பில்டிங் ஒர்க்கு. கண்டிப்பாக இந்த மைக் வந்து நமக்கு என்ன ரிசல்ட்டில் ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். அடிஷ்னலாக ஒரு பவுச் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் உள்ள. மற்ற பிராண்டில் எனக்கு தெரிஞ்சு பவுச் கிடையாது. நான் இந்த கிரனாரோ வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் அந்த பவுச் கிடையாது. ஸோ இதிலேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு டைப் சி கேபிள், ஷார்ட் கேபிள், சின்ன கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மைக்கை மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அடாப்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போது நம்ம ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்க மைக்கை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். இதில் சார்ஜிங் இண்டிகேஷன் வரணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது கவர் எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறேன், சார்ஜிங் இண்டிகேஷன் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கவர் அப்படியே பீல் பண்ண வேண்டியது தான்.
ஸோ இந்த மைக்கோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். உள்ளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பின் இருக்கும். அந்த 2 பின்னில் இந்த ஜாயிண்ட் போய் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா மேபி சார்ஜிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ், ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல. எனக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னா, ஒரு சைடு வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஒரு சைடு க்ரீன் கலரில் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 98% காட்டுது. இந்த மைக் வந்து சார்ஜ் இல்லை, ஆக்சுவலி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது இன்னொன்று வந்து ஆல்ரெடி சார்ஜ் இருக்குது, அதனால் அது ஃபுல்லாக காட்டுது. இன்னொன்றுத்தில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க, அதனால தான் வந்து ஃபுல்லாக எதுவுமே சார்ஜ் ஆகலை. இப்போ தான் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இந்த ரிசீவர் இருக்கு இல்லையா, இந்த ரிசீவரு ப்ளஸ் ஒரு மைக்கை மட்டும் நான் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கிரனாரோ மைக் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. மேலே இந்த கனெக்டிவிட்டி இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கிரனாரோட அந்த ரிசீவரை எடுத்துகிட்டு இந்த ரிசீவரை வந்து நான் சொருக போகிறேன். ஸோ இப்போ இந்த ரிசீவரை ப்ளக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஒரு கேமரா வந்து ஒரு இது வந்து ரெண்டுமே வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ எது கனெக்ட் ஆக போகுதுன்றத கண்டினியூஸாக இந்த லைட்டிங். ஸோ இப்போ நான் கனெக்டிவிட்டிக்காக ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் இருக்குது, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது கண்டினியூவாக இங்கே லைட் இருக்குது. இந்த இடத்துலையும் கண்டினியூவாக வந்து ஒரு லைட் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு மைக் வந்து டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த மைக்கில் பேசுகிறேன். எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றது சொல்லுங்கள். சவுண்டு கேட்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. எந்தளவுக்கு என்னோடய ஆடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்றது சொல்லுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் சவுண்டு போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஒரு லெவல் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருங்க, ட்ரில்லிங் போட்டோம். இப்போ ட்ரில்லிங் சவுண்ட் கேட்குது, நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு கிளிக் பண்ணுறேன். எப்படின்னா 1 கிளிக் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன், இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மியூட்டுக்கு போயிடுது. ஸோ இதுதான் இதோட ஆப்ஷன். இப்போ நாங்கள் இந்த மைக்கோட டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, போலாமா? அந்த லாஸ்ட் வரைக்கும் பசங்க போறாங்க. போலாமா? கேக்குதா? கேக்குதா? ஹரி 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 கேக்குதா? ஹரி 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 திரும்பி வரோம் கைஸ். கேக்குதா? கேக்குதா? அப்பா உங்களுக்கு கேட்ச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஹலோ 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 பேசிட்டான்டா. உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ லாங் போனாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 50 மீட்டர்ஸ் தாண்டி ரொம்ப லாங் வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ண தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் காலைல சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்க. டேடி மேக்னெட் சொல்லவே. இது மேக்னெட் காய்ஸ். ஸோ எப்படி ஓட்டலாம் சட்டைக்குள்ள இப்படி வச்சு இங்க வச்சா மேஜிக்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தி இங்க ஒட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிப்பையும் போட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ள சட்டைக்குள்ளே ஓட்டிட்டு இந்த கிளிப்பை பேக் சைடில் வச்சிங்கன்னா மைக் தெரியாது. கைடுறா இங்கே பாருங்க. கைடு அது கைடு. மேக்னெட்டை வெளியே விட்டு. ஹலோ ஹலோ ஐயோ போச்சு. கீழே போட்டுருப்பான், திருப்பிட்டான். இது வரேன் ஒட்டியாச்சு. அது ஜம்ப் பண்ணி கீழே விடுதா பார்க்கலாம். ஜம்ப் பண்ணல, ஜம்ப் பண்ண கீழே எதுவும் விழுந்த மாதிரி தெரியல. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான மேக்னெட். வாங்க போ. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த மைக்கை பற்றின ரிவ்யூ இதுதான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு சின்ன ப்ரிவ்யூ பண்ணேன். இதுக்கு முன்னாடி
பண்ண வீடியோவை ஒரு சும்மா எடுத்து நான் மொபைல்லேயே கேட்டு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வாய்ஸ் வந்து பக்காவாக ரிசீவ் பண்ணுது, நல்லா தான் இருக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இதை பார்க்குறப்போ. உங்களுக்கு என்ன மைக் வாங்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு லோவஸ்ட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி மைக் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம சிம்பிளாக வந்து மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து அவ்வளோ வந்து இது பண்ண போகிறது சும்மா விளாக் மாதிரி தான் நம்ம பேச போகிறோன்றனால இது பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னால எனக்கு இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். எனக்கு டூயல் மைக் வேணும் அப்படின்னால அது வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த சிங்கிள் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து மீட் பண்ணுவோம். நம்ம வீடியோக்கும் நம்மளோட சேனலுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இந்த லைக்கையும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.